வணக்கம் நண்பர்களே. எஸ்எஸ்சி சிஜிஎல் 2024ல் அதாவது 9th செப்டம்பரில் கேட்ட கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்னா 88 டிவைட் 8 இன்ட்டு k மைனஸ் 3 இன்ட்டு 3 6 ஸ்கொயர் மைனஸ் 7 இன்ட்டு 5 ப்ளஸ் k ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 அப்படின்னா ஃபைண்ட் த k வேல்யூ, கேயோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இதை நம்ம எல்லாரும் இந்த போர்ட் மாஸ் ரூலுக்குள்ள பேசிக் ஃபார்மெட் கண்டிப்பாக பேசிக் தெரியணும். அதாவது இந்த பேசிக் ஃபார்மெட் நம்ம என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் இங்கே டிவைட் இருக்குது, இங்கே இன்ட்டு இருக்குது, இங்கே மைனஸ், இங்கே இன்ட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு போர்ட் மாஸ் ரூல் படி நமக்கு என்ன செய்யணும்னா இதை ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணணும். அப்போ 8ஆக டிவைட் பண்ணிக்கலாம் 11 கிடைக்கும். அப்போ 11 இன்ட்டு கே 11k 3 இன்ட்டு 3 9 பை 6 ஸ்கொயர்னா 36 மைனஸ் 7 இன்ட்டு 5 35 ப்ளஸ் கே ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. அப்போ 11k மைனஸ் 9 பை 36 மைனஸ் 35 1 ப்ளஸ் கே ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இதை வச்சு இங்கே மல்டி பண்ணிடுங்க. 11k மைனஸ் 9 ஈக்குவல் டு 1 ப்ளஸ் கே ஸ்கொயர். ஒன்னோட மல்டி பண்ணால் அதே தான் வரும். இப்போ எல்லாத்தையும் இங்கே கொண்டு போயிருங்க. 1 ப்ளஸ் கே ஸ்கொயர் இந்த மைனஸ் கேங்க போனால் 11 கேங்க போனால் மைனஸ் 11k, இது மைனஸ்னா ப்ளஸ் ஈக்குவல் டு 0. இப்போ கே ஸ்கொயர் மைனஸ் 11k 1 ப்ளஸ் 9 10. இதை ஃபேக்டரைசேஷன் பண்ணணும், காரணிப்படுத்துக அப்படின்னு சொல்ல முடியாது. அது அப்போ மல்டிபிள் பண்ணால் 10 வரணும், ஆட் பண்ணால் மைனஸ் 11 வரணும். அப்போ என்னென்ன வரும்? இப்போ கே ஈக்குவல் டு 2 நம்பர் போடுங்க, மைனஸ் 1 மைனஸ் 10. மைனஸ் 1 மைனஸ் 10 தானே. அப்போ கேயோட வேல்யூ வந்து சைன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்போ 1 10. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா 1 10 இஸ் ஆன்சர். இப்போ கே வேல்யூ வந்து 1 10. அப்போது சிஜிஎல்ல கேட்ட கொஸ்டின்ஸை நம்ம சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு பேசிக் போர்டு மாஸ் ரூல் தெரிஞ்சால் போதும். செகண்ட் கொஸ்டின் என்னங்க, ரேஷியோ ஆஃப் வால்யூம் ஆஃப் கோன்ஸ் 2:3ன்னு கொடுத்துட்டாங்க. ரேஷியோ ஆஃப் ரேடியஸ் 5:4. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் ஹைட் அப்படி கேட்குறாங்க. அப்போ நமக்கு என்ன தெரியும்? வால்யூம் ஆஃப் கோன் உங்களுக்கு தெரியணும், ஃபார்முலாஸ் தெரியணும். வால்யூம் ஆஃப் கோன் ஈக்குவல் டு 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இங்கே இந்த கான்ஸ்டன்ட்டை எடுக்க வேண்டாம், ஏன்னா ஆல்ரெடியே சொல்லியிருக்கோம், நம்ம பல வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரேஷியோ கண்டுபிடிக்கும் போது கான்ஸ்டன்ட் வந்து எடுக்க வேண்டாம், எடுத்தாலும் வேல்யூ மாறாது. அதனால இந்த கான்ஸ்டன்ட் எடுக்க வேண்டாம். அப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்? வால்யூம் ஆஃப் கோன் வந்து ஆர் ஸ்கொயர் ஹெச் மட்டும் தெரிஞ்சால் போதும், 1/3 பை வந்து தேவையில்லை. சரி, அப்போ R1 ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க. R1 ஸ்கொயர் H1 ஏன்னா 2 இருக்கு இல்லையா, அதனால வச்சுக்கிறோம். R2 ஸ்கொயர் H2ன்னு வச்சுக்கோங்க. இதனுடைய ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 2:3ன்னு கொடுத்தாங்க. இப்போ நம்ம கேட்குறது ஹைட் கேட்குறாங்க. அப்போ ஆருக்கு இங்கே என்ன இருக்குது? இது R1, இது R2. அப்போது 5 ஸ்கொயர் இன்ட்டு H1. இந்த ஆருக்கு ரெண்டாவது ஆருக்கு வந்து 4 ஸ்கொயர் இன்ட்டு H2. அப்போ 2:3. அப்போ என்ன செஞ்சுக்கலாங்க? இதை போய் டிவைட் ஆகிடும். அப்போ இப்போ 25 வருமா? 25 H1 is to 16 H2 equal to 2:3. இது போய் இங்கே டிவைட் ஆகிடும். அப்போ H1 is to H2 equal to 2/25 is to 3/16. எல்சிஎம்மே அதான் தான், 25 into 16 தான். அப்போ என்ன செய்யலாம்? இங்கே 2 into 16, இங்கே 3 into 25. அப்போ மல்டி பண்ண 32 டிவைட் பண்ண முடியும், காமனாக டிவைட் பண்ண முடியாது. அப்போ 32 into 75. அப்போ ரேஷியோ ஆஃப் ஹைட் வந்து 32 is 75 இஸ் பெர்ஃபெக்ட்லி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சைன் ஸ்கொயர் 35 பிளஸ் சைன் ஸ்கொயர் 55. இது ஒரு செகண்டில் போட்டுடலாம். எப்படின்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்களேன். 35 plus 55 ஆட் பண்ணால் 90 வருதா? 90 டிகிரி வந்ததுனால இதோடைய ஆன்சர் வந்து 1 தான். எப்படின்னு பார்ப்போமா? சைன் ஸ்கொயர் 35 டிகிரி பிளஸ் சைன் ஸ்கொயர், இந்த 55 எப்படி வச்சுக்கலாம்? 90 மைனஸ் 35ன்னு வச்சுக்கலாம்.
90 minus 35. இப்போ sin square 35 plus cos square 35 இது ரெண்டு 90 minus theta cos theta. அப்போ sin வந்து காசா மாறிடும். cos square 35. அப்போ நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் ஃபார்முலானா sin square theta plus cos square theta இதோட வேல்யூ 1 தானே. அப்போ theta கூட 35 30 சேமா இருக்கா. அப்போ ஆன்சர் இஸ் 1. அது கிளியர். இது கிளியரா உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்லக்கூடியது. ஆனால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா sin square 35 plus cos sin square 55 னா இது ரெண்டையும் ஆட் பண்ணி 90 வந்துச்சுன்னா இதோட வேல்யூ வந்து 1 தான். இதே இது cos square. இப்போ cos square வந்து cos square 25 plus cos square 65. அப்படி இருந்தாலும் நீங்க என்ன செய்யுங்க ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ண என்ன வருது 90 வருதா. ஆட் பண்ண 90 வருது. இப்போ cos square 25 plus cos square 65 இதோட வேல்யூ என்னது 1 தான். ஸோ இந்த மாதிரி ஷார்ட்கட் தெரிஞ்சாதான் நீங்க ஜெயிக்க முடியும். அது ட்ரிக்னாமெட்ரியா இருந்தாலும் அல்ஜிப்ரா இருந்தாலும் ஆப்டிடியூட்ல எனி டாபிக் இருந்தாலும் ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் இருந்தால் தான் உங்களால் ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம இன்ஸ்டியூட்லேயும் எல்லாமே 100% ஷார்ட்கட் 99% நோ ஃபார்முலா அந்த பேஸில் கிளாஸ் நடத்தி இருக்கோம். மதுரையில் ஜாயின் பண்ணக்கூடிய நண்பர்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க 9th செப்டம்பர் பேஜில் வந்து ஷிஃப்ட்டில் a dishonest man gives 870 grams instead of 1 kg. இப்போ நிற்கிறோம் இல்லையா, நிற்கும் போது 1 kg கொடுக்கறதுக்கு பதிலாக 870 grams கொடுத்தா அவனுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது இங்கே 1 kg அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரியும் 1 kg அப்படின்னா 1000 grams. 1 kgனா 1000 grams. அப்போ 1000 grams கொடுக்குறப்பல 870 grams கொடுக்குறாங்க. அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னா 870 கிராம்ஸுக்கு 130 கிராம்ஸ் லாபம். மொத்தமே எவ்வளோ 2,1000 வருதா. அப்போ 870 கொடுத்தாலும் 130 கிராம்ஸ் லாபம். பர்சன்டேஜ் கேட்டாலும் இன்ட்டு 100%. கேன்சல் பண்ணிங்கனாக்க அப்போ 1300 by 87%. 87னா அப்ராக்சிமேட்லி நீங்கள் இதை டிவைட் பண்ணிங்கனாக்க அக்கார்டிங் டு ஆன்சர் பொறுத்து. ஆன்சர் இப்படியே கூட விட்டுருக்கலாம், அல்லது டெசிமல் கொடுத்துருக்கலாம், அல்லது ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்கலாம். எப்படி கொடுத்தாலும் அதுதான் பார்த்துக்கணும். ஆனால் மெத்தட் இதுதான். அது கிளியர். இதே கணக்கு இப்படி கொடுத்தாலும் வச்சுங்களேன் 800 grams இன்ஸ்டெட் ஆஃப் 1 kgனா இதே தான். இங்கே என்ன செய்ய போறீங்க 800 grams. இப்போ லாபம் எவ்வளவு 200 grams. அப்போ அடுத்து கொடுத்தீங்கன்னா ஆன்சர் கிடைக்கும் 0,0,0,0,4. இப்போ 4 அடிச்சா 25. அப்போ 25%. இந்த மாதிரி பெர்ஃபெக்டாக டிவைட் பண்ணாங்க இருந்துச்சுன்னா டிவைட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஆன்சர் பெர்ஃபெக்டாக கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி பெர்ஃபெக்டாக டிவைட் பண்ண முடியாத பட்சத்தில் டெசிமலோ அல்லது ஃப்ராக்ஷனோ அக்கார்டிங் டு கிவன் ஆன்சர் அதை பொறுத்து நீங்கள் பார்த்துக்கணும். புரிஞ்சுதா? இதுதான் 9th செப்டம்பரில் சிஜியில் கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? 5th கொஸ்டின் வந்து x plus 1 by x equal to -2 அப்படின்னா x power 99 plus 1 by x power 98 அப்படிதான். நார்மலாக x power 99 by x power 99 அப்படி கொடுத்துருப்பாங்க நார்மலாக. இங்கே மாறி இருக்கு, அதை நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இப்போ x plus 1 by x equal to -2னா அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து -1. இங்கே போடுங்க -1, இது ஒரு -1. அப்போ 1 by -1 -1. அப்போ -1 -1 -2னா மாறிடும். அப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது எக்ஸோட வேல்யூ -1. அப்போ இங்கே போட்டு என்ன வரும் -1 whole power 99 plus 1 by -1 whole power 98. -1 பவரில் வந்து ஆடாக இருந்தால் அது மைனஸ் தான். அப்போ -1. இது ஈவனாக இருந்துச்சுனாக்க +1. அப்போ -1 1 by 1 equal to 1 equal to 0. அப்போ இதுக்கு வேல்யூ என்னன்னா 0ன்னு அர்த்தம். திஸ் இஸ் ஆன்சர். அதனால இதே இப்படி கேட்க புரிஞ்சதா இல்லை? இங்கே 99 இங்கே 99 அப்படி நினச்சிடக்கூடாது. நம்ம திங்க் பண்ண நார்மலாக அப்படி தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படி நினைக்காம நீங்கள் பார்க்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இதே கொஷினை வந்து இங்கே 2ன்னு கொடுத்தாங்க வச்சுங்களேன்.
அடுத்த கொஸ்டின் சப்போஸ் இதை 2ன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 1ன்னு அர்த்தம். 2ன்னு கொடுத்துட்டா எக்ஸோட வேல்யூ 1. அப்போ இது என்ன ஆன்சர் அப்படின்னா இதே வச்சுக்குவோம். இதுக்கு என்ன ஆன்சரு 1/99/1/1/98. 1 பவர் இங்கே வந்து ப்ளஸ் இல்லை, எல்லாமே ப்ளஸ் தானே, அது பவர் என்ன இருந்தாலும் வேல்யூ 1 தான். 1 + 1/1 1 + 1/1 = 2. அப்போ இது இப்படி கொடுத்துட்டாங்கனாக்க 2ன்னு அர்த்தம். அப்போ இங்கே என்னது +2 கொடுத்துட்டா இந்த ஆன்சர், -2 கொடுத்தா அப்போ பார்த்தோம்ல 0 வந்துச்சுல 0. நெக்ஸ்ட் கொஸ்டின் x + 1/x = 3 அப்படின்னா x⁵ + 1/x⁵. நம்ம எல்லாமே ஸ்கொயர்டு, கியூபு, பவர் 4 அப்படிதான் பார்த்துருப்போம். x⁵ நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அப்போ நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் x² + 1/x². இதில் வந்து கண்டுபிடிக்கணும்னு என்ன செய்வீங்க, இதை ஸ்கொயர் பண்ணிவிட்டு -2ன்னு போடுவோம். அதுதானே ஃபார்மேட்டு. அப்போது 9 - 2 = 7. இங்கே 5 வேணும் இல்லையா, அப்போ 2 கண்டுபிடிப்போம். x⁵ கண்டுபிடிங்க. x⁵ + 1/x⁵னா இது கொடுத்துட்டு கியூப் கேட்டாங்க அப்படின்னா இதை கியூப் பண்ணிவிட்டு -3 × k 3 × 3. அப்போ என்ன வரும், 3³ வந்து 27 - 9 = 18. அப்போ x⁵ + 1/x⁵னா 2 3 கண்டுபிடிச்சாச்சு. அப்போ நமக்கு என்ன தேவைன்னா x⁵ + 1/x⁵ அப்படின்னா ஈக்குவல்ட்டு இது ரெண்டையும் மல்டி பண்ணுங்க. x⁵ + 1/x⁵, சரி x⁵2 + 1/x⁵2 × x⁵3 + 1/x⁵3. ரெண்டையும் மல்டி பண்ண மட்டும் பத்தாது, மல்டி பண்ணிட்டு -x + 1/xன்னு அர்த்தம். இதை மல்டி பண்ணமாக இந்த ஃபார்மேட் கிடைக்கும். கடைசியில் சொல்கிறேன் உங்களுக்கு. அப்போ என்ன இதுக்கு வேல்யூ என்னது 7, இதுக்கு என்ன வேல்யூ 18, இதுக்கு என்ன வேல்யூ 3. இப்போ 7 7 56 6 56 5 12 126 - 3 = 123. this answer. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர்னா 123. அப்போ உங்களுக்கு என்ன தெரியும்னா இப்படி கொடுத்துறாங்க, இந்த ஃபார்மேட்டு உங்களுக்கு தெரியணும் கம்பல்சரி. புரிஞ்சுதா? இந்த ஃபார்மேட் தெரிஞ்சால் தான் நம்ம இந்த கணக்கு செய்ய முடியும். இது வெரி இம்பார்ட்டன்ட். இந்த லைன் இருக்குது ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமும் கேட்டிருக்காங்க 9th செப்டம்பர் CGL எக்ஸாமில். நெக்ஸ்ட் கொஷின், ட்ரெயின் P இஸ் 21 times more faster than train Q அப்படி வச்சுக்கோங்க. more faster than train Q. Q takes time 110 minutes. Find the time taken by P. P எவ்வளோ நேரத்தில் அதை பாஸ் பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே முக்கியமான வேர்டு இஸ் மோர். முக்கியமான வேர்டு இஸ் மோர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வேர்டு. அப்போது P is to Qன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ Q வந்து 1 டைம் அப்படின்னா P is 21 times more than faster than Q. அப்படின்னா how many times 22 times. மோர்னால ஆட் பண்ணிக்கணும். 22 21 போடக்கூடாது. இங்கே 21 is to 21 படிக்கலாம் தப்பாய் போகிறோம். 21 times more faster than train Qன்னு அப்படின்னா அப்போ இதனுடைய ஸ்பீடு 1னா இதோட ஸ்பீடு 22ன்னு அர்த்தம். Q வந்து 1 minutes. அப்போது ஸ்பீடுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு ஸ்பீடில் போனார்னாக்க 110 மினிட்ஸில் போகிறார். இப்போ ஹவு மணி ஸ்பீடு 22 ஸ்பீடில் போனால் ஹவு மணி மினிட்ஸ். இப்போ ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டைம் வந்து லெஸ் ஆகும். ரெண்டு ஆப்போசிட் அப்படின்னா ஆசிட்டிஸ் அப்படியே. அப்போ என்ன செய்ய போகிறீங்க 1/22 × 110 ரெண்டும் கேன்சல் பண்ணிக்கலாக்க 5 minutes. அப்புறம் ஆன்சர் என்னன்னாக்க P வந்து வித்தின் 5 minutesலேயே அந்த டிஸ்டன்ஸை கடந்துடுவார்னு அர்த்தம். அது கிளியர்? புரிஞ்சுதா? எஸ். இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஏபி அப்படின்ட்டு 2 பிளேஸ் இருக்கு. 2 பிளேஸ்க்கு இடையில வந்து 840 மீட்டர். இங்கே ஏ பிளேஸில் வந்து ஒருத்தர் என்ன செய்யறாரு 12 மீட்டர்/செகண்ட் ஸ்பீடில் போகிறாரு. பி இங்கே பி பிளேஸ் வந்து இன்னொருத்தர் என்ன செய்கிறாரு 6 மீட்டர்/செகண்டில் போகிறாரு. இந்த பக்கம் போகிறார்.
அப்போ இவர் போய் இவரை எவ்வளோ நிமிஷத்தில் போய் பிடிப்பாரு அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ச் பண்ணுவார். சப்போஸ் இவர் வந்து ஒரு தீஃப்னு வச்சுக்கோங்க, இவர் ஒரு போலீஸ்மேன் வச்சுக்கோங்க. அப்போ என்ன செய்யணும்னா டைம் வேணும்னு சொன்னால் டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு தான் டைம். டிஸ்டன்ஸ் அளவு 840 மீட்டர். ஸ்பீடு என்னது? ஆப்போசிட் டைரக்ஷனில் சேம் டைரக்ஷனாக பார்க்கணும். சேம் டைரக்ஷன் தானே. அப்போ சேம் டைரக்ஷன் அப்படின்னா ஸ்பீடை வந்து சப்ராக்ட் பண்ணணும். அப்போ 12 - 6 மீட்டர் பை செகண்ட். அப்போ 840/6 மேலே மீட்ரு கீழே மீட்டர் பை செகண்ட் தானே. இப்போ மீட்டர் கேன்சல் ஆயிடும். 1 6 are 6 remaining 2 6 4s are 24 0. அப்போது டைம் எவ்வளோ நேரத்தில் போய் கேட்ச் பண்ணுவார் அப்படின்னா 140 செகண்டில் போய் அந்த தீஃபை போய் பிடிச்சிடுவார் அப்படின்னோம். ஸோ இதுவுமே வந்து சிஜிஎல்ல கேட்ட கொஷின் தான். எக்ஸாக்ட்லி 9th செப்டம்பரில் கேட்ட கொஷின். அது கிளியர். ரொம்ப ஈஸியாக தான் கேட்குறாங்க. ப்ரிலிமினரி எக்ஸாம்பிள் கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். டைமிங் பற்றிலதே நிறையா பேர் வராங்க. டைம் பத்தலை என்ன மீனிங்னா அவங்க வந்து ப்ராப்பராக ஷார்ட்கட்டில் ட்ரிக்ஸில் செய்யலைன்னு அர்த்தம். ஷார்ட்கட் தெரிஞ்சால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். எஸ்எஸ்சியாக இருந்தாலும் சரி, ரயில்வே இருந்தாலும் ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் இருந்தால் தான் செய்ய முடியும். அதனால் ஆப்டிடியூடில் யார் நல்லா பண்ணுறாங்களோ வித்தின் டைமிங் அந்த டயத்துக்குள்ளே நீங்கள் பண்ணணும். ஒரு கொஸ்டினை 1 செகண்ட்லேயும் பண்ணலாம், 5 செகண்ட்லாம் பண்ணலாம். நீங்கள் 30 செகண்ட் 1 மினிட்ஸ் எடுத்தீங்கன்னாக்க இன்னும் நீங்கள் படிக்கலைன்னு அர்த்தம். உங்களுக்கு கொஷினே நல்லா தெரியுது அப்படின்னாலும் அந்த டயத்துக்குள்ளே நீங்கள் செய்யலைன்னா நீங்கள் இன்னமும் நல்லா படிக்கலை, இன்னமும் நிறையா படிக்கணும்னு அர்த்தம். அது கிளியர். இது புரிஞ்சதா? இதுவே எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. பார்த்தவரையே உங்களால் சொல்ல முடியும். 840 சேம் டைரக்ஷன், ரெண்டு சப்ராக்ட் பண்ணால் 6, 840/6 அப்போ 140 ஆன்சர். அப்படி வித்தின் எதுவுமே எழுதக்கூடாது. டேரெக்டாகவே நீங்கள் ஆன்சர் சொல்ல தெரியணும். அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணினீங்கன்னாக்க சக்ஸஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுக்காங்கனாக்கா ஏரியா ஆஃப் ஸ்கொயர் 484 கொடுத்துட்டு ஏரியா பிக்கஸ்ட் சர்க்கிள் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி பிக்கஸ்ட் சர்க்கிள் சொன்னால் ஒரு சர்க்கிள் ஸ்கொயருக்குள்ளே ஒரு சர்க்கிள் இருக்கான், அதனுடைய ஏரியா என்னன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நம்மளுக்கு என்ன தெரியணும்? முதல் சைடு கண்டுபிடிக்கணும், ஸ்கொயரோட சைடு. அப்போ ஏரியா ஆஃப் ஸ்கொயர் வந்து ஏ ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயர் வந்து 484 அப்படின்னா அப்போ ஏ ஸ்கொயர் வந்து 22 ஸ்கொயர். அப்போ ஏ வந்து என்ன இருக்கும்? 22. அப்போது இதோடைய சைடு வந்து 22 சென்டிமீட்டர், இதுவும் 22 சென்டிமீட்டர். எல்லா சைடுமே 22 சென்டிமீட்டர் தான். அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் தானே 22. அப்போ என்னன்னா இதோட டயாமீட்டர் வந்து 22ன்னு அர்த்தம். அப்போ டயாமீட்டர் 22னா டயாமீட்டர்னா 2r. 2r ஈக்குவல் டு 22னா ஆர் வந்து என்ன இருக்கும்? 11ஆக இருக்கும். ஆர் வந்து என்னது? 11. நம்மளுக்கு ஏரியா ஆஃப் சர்க்கிள் கேட்குறாங்க. அப்போ ஏரியா ஆஃப் சர்க்கிள் பை ஆர் ஸ்கொயர். அப்போ பை 11 ஸ்கொயர் 121 பை. அப்போ என்ன ஆன்சர் அப்படின்னா 121 பை இஸ் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் 9th கொஸ்டின். மார்க்கெட் ப்ரைஸ் 550, டிஸ்கவுண்ட் 40% டிஸ்கவுண்ட் கொடுத்தாலும் ஸ்டில் ப்ராஃபிட் வந்து 10%. அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கேட்குறாங்க. புரியுதா? அப்போ மார்க்கெட் ப்ரைஸில் 550 ரூபா, டிஸ்கவுண்ட் 40%. இல்லை 40% என்ன? 10% 55, 20% வந்து 110, 40% வந்து 210. அப்போ 210 வந்து 220 டிஸ்கவுண்ட். டிஸ்கவுண்ட் எவ்வளவு? 220 போச்சுன்னா ரிமைனிங் எவ்வளவு? 330 ருபீஸ். என்னது? காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் ப்ராஃபிட் ரெண்டு சேர்ந்தது 330. ப்ராஃபிட் 10%ன்றாங்க. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் 100ன்னு வச்சுக்கோங்க, ப்ராஃபிட் 10%. அப்போ 110%. அப்போ 110% தான் 330. அப்படின்னா 111 சார் 0 அடிச்சிருவோம். 0 கேன்சல் பண்ணுங்க. 111 சார் 311 சார். அப்போ 1% வந்து 3 ரூபா. அப்போ 100% எவ்வளவு? 300 ரூபா. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா 300 ரூபான்னு அர்த்தம். த ஆன்சர் இஸ் 300. அது கிளியர். இதுக்கு நிறைய ஃபார்முலாஸ் நிறைய பேர் போடுறாங்க. ஃபார்முலா போடாதீங்க. ஃபார்முலா போட்டாலே டைம் ஆகும். நிறைய ஃபார்முலா எக்ஸ் வச்சு பண்ணுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. ஈஸியஸ்ட் வே தான் இது. ஈஸியஸ்ட் வே
டிஸ்கவுண்ட் போனாலும் ரிமைனிங் 10% ப்ராஃபிட்னால 100 + 10 110 110% எவ்வளோனா 100% என்ன 300 rupees. Are you clear? Good. இது வந்து find the value of அப்படின்னு கேட்டிருக்காங்க. 10th question find the value. நம்மளுக்கு எனக்கு sin square 30க்கு வேல்யூ தெரியும், அதனால sin square 30 அப்படியே வச்சுக்குவோம். minus 55 தெரியாது, 45 தெரியும் இல்லையா, sin square 45க்கு வேல்யூ தெரியும். வேற என்ன தெரியும், ப்ளஸ் sin square 60க்கு வேல்யூ தெரியும். அப்போ இங்கே 55 இன்னொன்று என்ன இருக்கும், ஒரு 35, ரெண்டையும் ஆட் பண்ணால் 90. அப்போ இது ரெண்டையும் மைனஸை காம எடுங்க. மைனஸை காம எடுத்துட்டீங்கன்னாக்க sin squared 55 plus sin squared 35. அப்புறம் இது எடுத்தாச்சு, இது எடுத்தாச்சு, இது எடுத்தாச்சு, இது எடுத்தாச்சு, எடுத்தாச்சு. அப்போ இந்த ரெண்டையும் மைனஸை காம எடுங்க. இங்கே ரெண்டு மைனஸ் எடுத்தீங்கன்னா sin squared 40 plus sin squared 50. அப்போ இதுக்கு என்ன வேல்யூ வரும், sin 30க்கு 1/2 the whole squared, 1/√2 the whole squared, √3/2 the whole squared minus இதோட வேல்யூ 1, இதோட வேல்யூ 1. நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னு சொன்னால் sin squared a plus sin squared b equal to 1. எப்போ if a plus b equal to 90 degree இருந்துச்சுன்னா இதோட வேல்யூ வந்து 1 எடுத்தோம். அது கிளியர்? sin squared a plus sin squared b equal to 1 எப்போ if a plus b equal to 90 degree. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 90 டிகிரி வேல்யூ 1, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 90 டிகிரி வேல்யூ 1. அப்போ இதுக்கு என்ன வரும், 1/4 plus 1/2 plus 3/4 minus 1 minus 1. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 1 வருமா, அப்போ ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல். அப்போ மைனஸ் 1 ப்ளஸ் 1/2 என்ன வந்துடும், 1/2 minus 1 equal to minus 1/2. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா minus 1/2 ஆன்சர். அது கிளியர்? இந்த மாதிரி நிறைய சம்ஸ் வந்து ரொம்ப ஈஸியான சம்ஸ் தான் நம்மள்ட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அதனால் இப்போ 9th செப்டம்பரில் கேட்ட ஒரு 10 கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். அந்த 10 கொஸ்டின் பேஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஷிஃப்ட்லையுமே சேம் டைப் ஆஃப் கொஸ்டின், சேம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ். இட் மேபி மாறி கூட கேட்கலாம், பட் இப்போ என்ன கேட்கணும் அதே மாதிரி கொஞ்சம் மாறி 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 கேட்டுகிட்டே வருவாங்க. அதனால் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா இப்போ நடந்துக்கிட்டு இருக்கலையே முன்னாடி அந்த கொஷினாக எடுத்து நல்லா தரவாக படிச்சிங்கனாக்க கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ நண்பர்களே, நம்முடைய இன்ஸ்டியூட் மதுரையில் இருக்குது. மதுரை அண்ணா நகரில் எய்ம் கேரியர் இன்ஸ்டியூட் மதுரை அண்ணா நகரில் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். அங்கே எஸ்எஸ்சி, பேங்க், ரயில்வே, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு மட்டும் ஸ்பெஷலாக எடுக்கக்கூடிய இன்ஸ்டியூட், வேறு எதுவுமே கிடையாது. ஒன்லி ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு மட்டும் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கு, பேங்கிங் எக்ஸாம் போயிட்டுருக்கு. இப்போ ரயில்வேமே இப்போ அடுத்து கால் ஃபார் என்டிபிசி எக்ஸாம் வருது. இப்போ ஆல்ரெடி எஸ்எஸ்சி எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு. ஷார்ட்கட் மெத்தடில் படித்தா தான் பாஸ் பண்ண முடியும். நீங்கள் நார்மல் மெத்தடில் போட்டுட்டு படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஃபார்முலா போட்டு படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்கள் நல்ல ஷார்ட்கட்டில் ஒரு கொஷினை பார்த்தோன்னே உங்களால் சொல்ல முடியும். அதிகபட்சம் ஒரு செகண்ட்லேயோ, இன்னும் ரொம்ப ரொம்ப பெரிய சம்மு அப்படி இருந்தாலும் ஒரு 30 செகண்ட், 20 செகண்ட், 10 செகண்ட், 5 செகண்ட் அந்த மாதிரி தான் நீங்கள் சால்வ் பண்ண தெரியணும் மேத்ஸை. அப்படி படித்தா தான் நம்ம பாஸ் பண்ண முடியும். ஏன் அப்படி படிக்கணும்னு சொன்னால் டைமிங் வெரி வெரி லெஸ். கொஞ்சம் குறிப்பிட்ட டயத்தில் நீங்கள் என்ன செய்யணும், வேகமாக பண்ணணும். அப்போ என்ன செய்யணும், ஷார்ட்கட் தெரிஞ்சாச்சா பண்ண முடியும். அதுக்காக நம்ம என்ன செஞ்சுருக்கோம், 100% ஷார்ட்கட் மெத்தட்ஸ் வித் 99% நோ ஃபார்முலா என்ற பேசிஸில் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸாக நான் கிளாஸ் எடுத்துக்கோம். நான் வந்து ரயில்வேல 23 இயர்ஸாக ஸ்டேஷன் மாஸ்டர் ஒர்க் பண்ணிவிட்டு விஆர்எஸ் கொடுத்துட்டு ஸ்பெஷலாக நம்ம மக்களை வந்து வேலைக்கு அனுப்பணும், ரயில்வேக்கு, எஸ்எஸ்சி இந்த மாதிரி போன துறைகளில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வேலைக்கு அனுப்பணுன்ற முடிவோட விஆர்எஸ் கொடுத்து முழு நேரமாக எய்ம் கேரியர் இன்ஸ்டியூட்டில் கிளாஸ் எடுத்துக்கிறேன். ஜாயின் பண்ணக்கூடிய நண்பர்கள் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம வெளியூர் மாணவிகள் இருந்தீங்கன்னாக்க இங்கே ஹாஸ்டல்ஸ் இருக்குது. லேடிஸ் ஹாஸ்டலுக்கு சேம் கேம்பஸ்லேயே இருக்குது. மேலே மாடியில் லேடிஸ் ஹாஸ்டல், கீழே கிளாஸு. ஜென்ஸுக்கு வந்து பக்கத்தில் ஒரு 2 தெரு தாண்டி ஜென்ஸுக்கு ஹாஸ்டல் இருக்குது. ஜாயின் பண்ணக்கூடிய நண்பர்கள் இம்மிடியேட்டாக ஜாயின் பண்ணுங்க. வருவதற்கு முன்பாக 1000 முறை யோசிங்க. அதில் உங்களை எதுவுமே சொல்ல மாட்டேன்.
டைம்ஸ் 1000 டைம்ஸ் நல்லா யோசிக்கணும். எங்கள் இன்ஸ்டியூட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் எங்களோட யூடியூப்பை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் வந்து ஜாயின் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம். வெற்றி பெற வாழ்த்துக்கிறோம். நன்றி, வெற்றி நிச்சயம். நன்றி.